கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதை வாசிக்க கேட்போம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இந்த 3 வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடைசி சத்தியத்தில் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், அவர் 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தமக்கு சித்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், அதே மாதிரி பல வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அது யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசி சத்தியத்தில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்பு அவர்கள் எங்கே போகிறாங்க? வீட்டுக்கு போனார்கள். அது யார் வீடு, எங்கே இருக்குது அப்படின்னு எதுவும் நமக்கு கொடுக்கப்படலை. ஆனால் எங்கேயோ அவர்கள் என்ன ஆகுறாங்க? தங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு இல்லை. அது யாருடைய வீடாக கூட இருக்கலாம். சீமோன் பேதுரு ஒரு தடவை அவங்க வீட்டில் கூட போயிட்டு அவர் தங்கியிருந்தார். எப்படின்னா, அவருடைய மாமிக்கு ஜுரமாக இருக்கும் பொழுது அவர் அவரை சுகப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி அவர் எங்கே எப்படி தங்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் எங்கே அவருக்கு அந்த சமயம் வாய்க்குதோ அப்படி அவர்கள் தங்கி கொண்டு போகிறார்கள் அந்த சீஷர்களோட. அப்போ அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு, சாப்பிட்றதுக்கு கூட அவர்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? திரும்ப திரும்ப அவர் பக்கத்தில் அவர் கூடவே வந்துட்டு இருக்காங்க. இதை யாரு எப்படி தப்பாக நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். சம்பந்தமே இல்லாமல் இங்கே ஒரு வசனம் வந்திருக்குது. அதுவும் பாருங்க எப்படிப்பட்ட வசனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மேபி அவரும் மாம்சத்தில் வந்த மனுஷகுமாரனாக இருக்கிறார். தேவகுமாரன் மாம்சத்தில் வந்த குமாரனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சமயமே வாய்க்கலை. எதுக்கு? சாப்பிடுவதற்கு கூட. சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு எப்படி இருந்திருக்காங்க? அநேக ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்குன்னு என்ன இருக்கணும்? டயர்ட்னஸோ வீக்னஸோ அதாவது சோர்வோ ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அதை பார்த்துட்டு அவருடைய இனத்தார் என்ன சொல்கிறாங்க? அவர் மதிமயங்கி இருக்கிறாராம். மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? அவரோடு உள்ளவங்க, அவருடைய இனத்தார். இதை நம்ம இன்னைக்கு இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு யாருக்கும் நம்ம போய் நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம யார் அப்படின்ட்டு யாருக்கும் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை புரிந்து கொள்ளாமல் நம்மளை வேற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? நினைத்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்படி கிடையாது, நான் இப்படித்தான், என்னை நியாயமாக நான் காமிக்கணும், என்னுடைய மனசில் உண்மை என்னவோ அதை நான் உண்மையை நான் அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு நிறையா நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் உண்மை, அதாவது உண்மைன்னு சொல்கிறத விட சத்தியத்தின்படி நம்ம எப்படி இருக்கணும்னா, யாரும் நம்மளை எப்படி நினைத்தா என்ன, தவறாக நினைத்தா என்ன, கரெக்டாக நினைத்தா என்ன, எதை பற்றியும் நம்ம யோசிக்காமல் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம சிந்திக்கணும். மனுஷன் நம்ம எப்படி பார்க்கிறான், நம்மளை எப்படி எடை போடுறான், நம்மளுடைய மரியாதைப்படுத்தினானா, இல்லை மரியாதை குறைவாக நம்ம நடத்துகிறானா, இல்லை நான் தவறாக புரிந்து கொண்டுட்டான், அதை நான் சரி செய்யணும், அதை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பல நேரங்களில் அதுக்கு தான் நிறையா நேரங்களை கொடுக்குறோம். நல்லா நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். நம்ம வேலை செய்யும் இடங்களில், நம்ம குடும்பத்தில், பல நேரங்களில், சில நேரங்களில் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படி சுத்தமாகவே நம்ம பண்ணவே கூடாது அப்படின்லாம் கிடையாது.
ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட, அதாவது தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் கூட அதை பேசி கூட என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலக மக்களோட நம்ம வாழும் பொழுதோ அவர்கள் நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதே என்ன ஆயிடுது, அதுவே ஒரு சுய சித்தமோ தேவனை பற்றின நினைவை கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளை பற்றின நினைவுகள் அதிகப்படுத்துவதற்கும் இது காரணமாக இருக்குது. இந்த இடத்துல அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தப்படி ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்காரு, ஒவ்வொரு கிரியையும் அவர் சொல்ல செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய இனத்தாரை எப்படி நினச்சிட்ருக்காங்களாம், மதிமயங்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்களாம். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து நீ எப்படி என்னை நினைக்கலாம் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேரையும் சதுசேரையும் பார்த்துட்டு கை சூம்பினவனுடைய கையை குணப்படுத்தும் போது அவர் சொல்வார், உங்கள் இருதயங்களில் நீங்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், திட்டுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு, அப்போ அவர்கள் தேவ சித்தத்தை உணராமல் எப்படிலாம் அவர் செய்ய வேண்டிய, அதாவது பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டிய கிரியை எப்படிலாம் அவங்க கெடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு, அவர் இருதயங்களை அறிந்து கொண்டு அவர் திட்டுறாரு. அந்த நேரத்தில் அவருடைய இருதயங்களை என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. ஆனால் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை பற்றி அவர் மயங்கி இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணலை, எதுவுமே அவர் எடுத்துகிட்டு சொல்லவே இல்லை. தன்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வார்த்தையும் அவர் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கல. இதுக்கு அடுத்ததை பாருங்கள், அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கிருக்கிறார் என்று சொல்லி அவர் பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அடுத்தது பாருங்கள், எருசலேமிலிருந்து வந்த வேதப்பாரகர். இப்போ அடுத்து யார், வேதப்பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். நல்லா பார்க்கணும். முதல்ல அதாவது 21வது வசனத்தில் மனுஷகுமாரனை பற்றி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நினைக்கிறார்கள். 22வது வசனத்தை பாருங்க, மனுஷகுமாரனை இல்லை, மனுஷகுமாரனுக்குள் இருக்கும் தேவ ஆவியையே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுதலித்து பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளின் தலைவனாகிய பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு விரோதமாக சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இல்லை, அவருக்குள் இருக்கும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறார்கள். இப்போ என்ன பண்ணுறார், அவர்களை அவர் அழைத்து யாரை, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்கள அப்போ கூப்பிட்றாரு, ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி நம்ம அடுத்த சத்தியத்தில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்த சத்தியத்தில் நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 20வது வசனத்தில் காரணம் நமக்கு போடப்பட்டிருக்கு. சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடி அவர்கள் என்ன இருக்காங்க, வீட்டில் டயர்டாக இருந்திருக்கலாம், சோர்வாக இருந்திருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்க, அவருக்கு விரோதமாக அவரை தவறாக புரிந்து கொண்டு மதிமயங்கிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒன்றுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு தான் இருக்கார். ஆனால் அடுத்த வசனத்தில் வேதபாரகர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இல்லை, அதாவது இயேசு கிறிஸ்து விரோதமாக எப்போவுமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அவருக்குள் இருக்கும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்த உடனே 23வது வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை அவர் அழைத்து உடனே கூப்பிட்டு என்னை பற்றி ஏதாவது சொன்னாலும் அது மன்னிக்கப்படும், ஆனால் நான் செய்யக்கூடிய வேலை யார் மூலமாக, பரிசுத்தாவின் மூலமாக செய்யப்படணும், அதற்கு விரோதமாக நீ சொன்னால் அது மன்னிக்கப்படாது அப்படிங்கிறத அவர் ஓமையாக சொல்லுவார். அதை பற்றி நம்ம அடுத்த சத்தியத்தில் பார்ப்போம். இன்றைக்கு இதை தான் பார்த்தோம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விரோதமாக அதாவது நம்மை தவறாக புரிந்து கொண்ட விதமாக இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னா அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி தான் நம்மளும் இருக்கணும். அதனால நம்ம எவ்வளோ தூரம் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் சரி, அதை பற்றி நம்ம கண்டுக்கணும் அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை தேவனே அமைத்து கொடுத்தாருன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், புரிய வைக்க வேண்டும்.
அதுக்காக ஒவ்வொரு நேரத்துலையும் நான் இப்படித்தான் நான் அப்படித்தான் அப்படின்ட்டு 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி தன்னை நிரபராதி, அதாவது நிரபராதிங்கிறது கிடையாது, தன்னை நல்லவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பல நேரங்களில் பல வேலைகளை நம்ம செய்வோம். அது தேவையில்லாதது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த சத்தியத்தில் இந்த சத்தியத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்தியத்தின் தொடர்ச்சி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பேசினால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாரு. அடுத்த சத்தியத்தில் நம்ம இந்த சத்தியத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம்.